அதில் எவ்வளோ பிளாஸ்டிக் வேஸ்ட் இருக்குண்டு. அப்புறம் அப்படி இந்த இடத்துக்கு வந்து டூரிஸ்ட் எல்லாம் வந்து சில் பண்ண விரும்புவாங்க. ஸோ அதை எனக்கு தெரியல. ஸோ அடுத்த தரம் இப்படி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்ன அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டுகளையோ குப்பைகளையோ இப்படி ஓரங்களை வீசுறதை தவிர்த்து கொள்ளுங்க. அது அது வந்து சரியான ஒரு விடயம் இல்லை. ஸோ தவிர்க்கிறது நல்லது. இந்த பாறை தான் அந்த ஃபோட்டோவில் இருந்தது. இதுக்குள்ளே விழுந்தா சரி கதை முடிச்சு. இது வெளிச்சப்பூவை பாட்டில் வர ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கு. அப்படியே வாங்க. வெல்கம் கோட்ஸ். டுடே ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன், சந்தோஷம். ஸோ இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் ராக்ன்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இது கல்குடாவில் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த இடத்த பற்றி எல்லாருக்குமே பெருசாக தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த சுற்றி பார்ப்போம். ஓகேவா, வாங்க. இதுதான் அந்த எலிஃபென்ட் ராக். பாருங்க, மெப்பில் போட்டதுமே இந்த பாறை தான் அந்த ஃபோட்டோவில் இருந்தது. இதான் அந்த எலிஃபென்ட் ராக்னு நினைக்கிறேன். அதோட இந்த கடல்ல வந்து நம்ம குளிக்கலாம். இது பாசுகுடாவுக்கு பக்கத்துல தான் இருக்கு. இந்த பாசுகுடால இருந்து ஒரு அப்படி ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸுக்குள்ள தான் இந்த இடம் இருக்கும். பாத்தீங்கன்னா இதுல நல்லா சில் பண்றதுக்கு ஒரு இடம், நல்ல இடம் தான். அப்படி உள்ளவங்க என்னடா இது, அப்படி இதுக்குள்ளால போனா நம்ம எலிஃபென்ட் ராக்குள்ளால போவோம். வாங்க வாங்க வாங்க. இங்கேயும் விளையாட்டு காட்டி வச்சிருக்காங்க. இங்கே குப்பைகள், அந்த டின் அது இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அந்த பீச் ஹியர் பாருங்க. ஆனால் இந்த இடம் கடுமையாக வழுக்குமான்னு நினைக்கிறேன். இங்கே வாடா எதுவும் கம்மியா. இங்கே பாருங்க, பாசியாக இருக்கு இந்த இடம். அப்படியே வாங்க, நம்ம மெல்ல மெல்ல போகலாம். அப்படியே கீழே வாங்க. இதுக்குள்ள நடந்தா தானே பிரச்சனை. மண்ணுக்குள்ள போனா பிரச்சனை இல்லை, நீ மண்ணால போவோம். அப்படியே வாங்க. சது ஆழம் இல்ல, தண்ணி நனைஞ்சிடும். கேம்ஸ் எல்லாம் வா, இதரா வாங்க வாங்க. இதுல மாறிப்போம். நான் மாறேன்டா. வாங்க, கை தரணுமா? இல்லை தேவையில்லை. சரி, அப்படியே வாங்க. இந்த மலைக்கு மேலே வருவோம். இதுக்கு முதல்ல ஒரு மலை வீடியோ போட்டிருக்கோம், குகை வீடியோ. ஸோ இதுக்கு முதல்ல ஒரு குகை வீடியோ போட்டிருக்கோம். யாருமே அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. வாங்க வாங்க வாங்க. இங்கே பாருங்க கோட்ஸ், இதுக்குள்ளே விழுந்தா சரி கதை முடிச்சு. டாட்டா, குட் பை. அப்படியே இங்கே வாங்க. நம்மளோட பைக்கை காட்டுச்சது. இங்கே பாருங்க, நம்மளோட பைக் அங்கே இருக்குது. அதில் தான் நாங்கள் பைக்கை வச்சுருக்கோம். ஸோ இதுதான் அந்த எலிஃபென்ட் ராக். வாடா இங்கே, வாடா இங்கே வா. இதரா, இதுதாங்க அந்த எலிஃபென்ட் ராக். ஏன் இதுக்கு எலிஃபென்ட் ராக்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. தெரிஞ்ச நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் எதுக்கு முதல் விசிட் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்படியே வாங்க, நம்ம மெட்ட இடத்துக்கு போகலாம். இங்கே இருக்குது அந்த மலையில். அப்படியே சுற்றி பார்ப்போம். அப்படியே இதால் இறங்கு, கவனமாவா விழுந்துடாது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் குப்பைகளை போட வலிக்கிட்டாங்க. இங்கே பாருறா, இங்கே வந்து காட்டுறா. இங்கே பாருங்க, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அது இது அப்படி நிறைய திங்ஸ் எல்லாம் இதுக்கு கிடக்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பாரவங்க இதை அவாய்ட் பண்ணால் தான் இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து விரும்பி வருவாங்க. ஏன்னு சொன்னால் இந்த இடம் குப்பையாக இருந்தால் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. இப்படியான இடங்களுக்கு வந்தால் பிளாஸ்டிக் பாட்டில்ஸோ குப்பைகளையோ கண்ட இடத்துல போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்படி இங்கே பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு மலை இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ ஏறுற வழி இதுதான். இதில் வந்து நம்ம இப்படி நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதில் குளிச்சு சில் பண்ணலாம். அந்த ஏரியா காட்டுறேன், அந்த ஏரியாவில் வழியாக குளிச்சு சில் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு பாதை இருக்குது பாருங்கள். இதில் கள்ளி மரங்கள் எல்லாமே இருக்குது. கள்ளியான இடம் இது. கள்ளி மரம் அப்படி இருக்குது. நாங்கள் வர செருப்பு வர போடாமல் வந்தோம். பார்ப்போமாங்க. இவா செம்ம காத்துறா ஏதோ. செம்ம கோட்ஸ். இங்கே பாருங்க, இங்கேயும் நிறைய மலைகள் இருக்கு, சின்ன சின்ன மலைகள். இதுக்குள்ள எங்கே பாரு, அதுவே இங்கே பாருங்க, நீங்களே பாருங்க. அதில் எவ்வளோ பிளாஸ்டிக் வேஸ்ட் இருக்குண்டு.
அப்புறம் அப்படி இந்த இடத்துக்கு வந்து டூரிஸ்ட் எல்லாம் வந்து சில் பண்ண விரும்புவாங்க. ஸோ அதை எனக்கு தெரியல. ஸோ அடுத்த தரம் இப்படி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்ன அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டுகளையோ குப்பைகளையோ இப்படி ஓரங்களை வீசுறதை தவிர்த்து கொள்ளுங்க. அது அது வந்து சரியான ஒரு விடயம் இல்லை. ஸோ தவிர்க்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இன்னொரு இடமும் இருக்கு, அதையும் காட்டுவோம். நீங்க கண்டிப்பா வீடியோ பாருங்க. பாருங்க இங்க இதுல கள்ளி மரங்கள் நிறைய கவனம் முள்ளுல குத்து வாங்கிறாத பார்த்து வந்து. சரி குட். அப்படி இது என்னன்னு தெரிஞ்சு அதையும் கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது என்னவா இருக்கும்? என்னடா அது பேர்களை வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. நம்மளே இதுல செதுக்கிட்டான் போறோம். இப்ப வெயிட் பண்ணுங்க, நம்மளே இதுல செதுக்கணும். இதுல ஆழம் குறைவுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்து ஆழமா இருக்கும், ஆனா அங்கேயெல்லாம் ஆழம் இல்லை. அதுல எல்லாம் குளிக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஆக்கள் வார விதம் குறைவா தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கல் எடுக்கணும். எடுத்து நம்மளோட பேரை வந்து இதுல பொறிக்கணும். இதுல நம்மளோட சேனல் நேம் எழுதுவோம். என்னடா தெரியுது இல்ல? சரியா? டி கோட். வாங்க வாங்க அம்மே, அப்படியே போவோம் நம்ம. வாங்க. அதுக்கு முள்ளெல்லாம் நிறைய இருக்கு இந்த இடத்துல, பார்த்தான் போகணும். வரும்போதும் என்னோட காலில் ஏறிட்டு ஒரு முள் வடிவா அதை கழட்டி எறிஞ்சாச்சு. ஸோ இதில் ஏறி வந்த வழியாலேயே போவோம். நமக்கு இதுக்கு வேறு வழிக்குள்ளால போயிட்டு விழா தேவையில்லை, வந்த வழிக்குள்ளாலேயே போவோம். இறங்க. இந்த இடத்த பாருங்க, இதுல எல்லாம் நிறைய வழுக்கும், பார்த்துதான் காலை வைக்கணும். பாருங்க ஆல்ரெடி இந்த காலால ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஓகே, பார்த்து போவோம். வாடா சிங்கம். அப்படியே வாங்க நம்ம போவோம். நல்லா இருக்கு. வந்ததும் பிடிச்சிட்டு போவோம். கோட்ஸ், நம்ம எலிஃபென்ட் ராக்கை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு. ஸோ நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். கண்டினியூவாக வீடியோ பாருங்க. வாங்க போகலாம். அந்த இருக்கு பாருங்க, அங்கே பாருங்க, அந்த சைடில் ஒரு பகுதி தான் இது. அப்படி நம்ம இதையும் பார்ப்போம். இதில் நல்லா குளிக்கலாம். என்னடா எதுவும் ஆழமாடா? ஆழம் அவ்வளவா இல்லை, அளவா தானே இருக்கு. பார்த்து வாடா, இது வழக்கம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த இடத்துல தூண்டில் போட்டு மீன் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம போகலாம் அந்த இடத்துக்கு. பார்த்து சுத்தி பார்க்க போயிட்டு, இதுலயும் பெரிய பெரிய பாறைகள் எல்லாமே இருக்கு. நிறைய மலைகள் இருக்கு. நான் இந்த சைட்ல அந்த இடம் மாதிரி தான். அதுல கொஞ்சம் மலை குறைவு. அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சொல்ல போனா ஒரு 4-5 மலைகள் தான் அந்த இடத்துல இருக்கு. ஒரு பெரிய மலை, அதோட ஒரு 4-5 மலை, அதோட சேர்ந்த மாதிரி ஒரு 4-5 மலைகள் இருக்கு. ஆனா இதுல வந்து அதோட பெரிய மலையும் இருக்கு. இதுல பாருங்க, அதோட பெரிய மலை, அதோட வந்து நல்லா இருக்கு. இங்கே மலைகள் இருக்குல்ல. நாங்க எங்களோட திங்ஸை வச்சுட்டு ரொம்ப தூரம் இங்க வந்துட்டோம். ஸோ இதுக்குள்ளால போனா அந்த இடத்துல நல்ல இடம் இருக்கு. பாருங்க, உங்களை பார்த்தாலே தெரியும். அங்காலேயும் ஒரு பெரிய மலை இருக்கு, அதுக்குள்ளேயும் நிறைய ஆக்கள் நிற்கிறாங்க. ஸோ நாங்கள் இதுக்குள்ளால போகலாம்னு பார்க்குறோம். பட் எங்களோட திங்ஸ் அங்கே இருக்கு. நம்முடைய யாரும் எடுத்தாலும் போகிறது பிரச்சனை ஆயிரும். அதனால நாங்கள் அங்கே எடுத்துட்டு அந்த சைட் போகலாம்னு பார்க்குறோம். என்ன செய்ய எதுவும் கோட்ஸ், எதுக்கும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். இங்கே பாருங்க, இந்த மலையாளுக்குள்ள கூட நண்டு இருக்குண்டு. ஐயோ, இங்கே அது பெரிய பெரிய நன்றா. இங்கே ஓடி கவனம் கேர்ஃபுல். இங்கே பாருங்க, அங்க பெரிய நண்டு இருக்கு. மலை இடவுக்குள்ள எல்லாம் பெரிய பெரிய நண்டு இருக்கு. கவனம், அங்க போகாத. இங்கே அப்ப வழுக்குனா பெரிய பெரிய நண்டுகள் இருக்கு. அப்படி இங்க பாருங்க, இங்க வந்து அவங்க தூண்டில் எல்லாம் போடுறத காணக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஒரு அளவான ஆழத்துல போய் தானே அவங்க தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு பிரைவேட்டான இடம் என்னது பாக்குறதுக்கு. ஆழமும் இல்லை அவடத்து எவ்வளவு ஆழம் போடணும். ஆழம்டா கொஞ்சம் ஆழம். இங்கே எவ்வளவு நனைஞ்சிருக்கேன், கொஞ்சம் ஆழமா தான் இருக்கு அந்த இடத்த. அப்படியே வாங்க, நல்லா இருக்கேன்னு. நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அங்கே இருக்கு. கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். எனவே அந்த இடம் மட்டும் நம்ம போயிட்டு போகலாம். சரியா? எதுவும் வாங்க. இந்த பிளேஸை பத்தி இதுக்கு முதல் உங்களை தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். இது எனக்கு முதலாவது வாட்டி வாரது. என்னடா அது ஆழமோ? என்னோட அடிக்கு முழங்கால் அடிக்கு கால் நினைஞ்சிட்டு கோட்ஸ். இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. அப்பம் வெளிச்ச பூவை பாட்டுல வர ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கு. என்னடா ஏதோ அப்படித்தானே இருக்கு. இது நல்லா இருக்கு. அங்க பாருங்க, நிறைய பேர் இந்த இடத்த வந்து குளிக்கிறாங்க. அதுல தென்னந்தோப்பு இருக்கு. என்னடா அந்த தென்னந்தோப்புக்கு எவ்வளோடா பே பண்ணணும்? 300 ரூபாய் ஏதோ பே பண்ணணுமா? கேட்டீங்கன்னா அந்த தென்னந்தோப்புக்குள்ள வந்து சமைச்சு சாப்பிட்டு சில் பண்ணேன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்குமா. ஸோ பே பண்ணிட்டு நம்ம அங்கே சமைக்கிறதுக்கான இடம் வந்துடுவாங்க. ஆனா பாத்திரங்கள் தேவையான பொருட்களை நம்மளே கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் அங்கேயே சமைச்சிட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து ஒரு குளியலை போடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம். எனக்கு இது வரைக்கும் தெரியாது இந்த இடத்துக்கு. நான் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வர்றது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. நீங்களும் அப்படி ஃப்ரீ டைம்ல சில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்கு மறக்காம வந்து விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி சில் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதோட என்னோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் வீடியோ முடிக்கிற நேரம் வந்துட்டு எங்களோட உடைமைகளை கொஞ்சம் தூரம் வச்சுட்டு வந்துட்டோம். எங்களோட ஹெல்மெட், மைக் அண்ட் பவர் பேங்க் எல்லாம் அங்கே இருக்கு. ஸோ நாங்கள் அதை விட்டு கொஞ்சம் தூரமாக வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை பண்ணிடுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.